ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். இந்த நாளின் புதிய மாதத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே, நீர் தந்த நாள். நீர் எங்களை இந்த நாளிலும் மாதத்திலும் வேளையிலும் பிரவேசிக்க செய்தவர் நீரே அல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தையும் ஆகிய சத்திய ஜீவனாகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு போதித்து தரும்படியாய் கேட்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம் பாதம் பணிந்து கேட்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் தகப்பனே வருவீராக. நீரே பொறுப்படுத்து கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒருபோதும் என்னிலே ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய கிருபையின் வல்லமையும் வெளிச்சமும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் கருணையும் காருண்யமும் உம்முடைய வல்லமையும் பலனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை புதிய நாளும் புதிய மாதத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் அடியெடுத்து வைத்ததற்காய் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவரால் தான் நாம் கடக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வேளையும் அவரால் தான் நாம் பேசுகிறோம், நாம் சிந்திக்கிறோம், நாம் கேட்கிறோம், நடக்கிறோம். அவருடைய கிருபையாலே அவருடைய வழியில் நடக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. கர்த்தருடைய மிகுந்த கிருபையின் அன்பினாலே, இரக்கத்தின் அன்பினாலே, மன்னிப்பின் கருணையாலே, தேவன் விரும்புகிற விருப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளாக நாம் நடந்து வரும்படி கர்த்தர் இதுகாரம் கிருபை செய்திருக்கிறார். இனிமேலும் கிருபை செய்வார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற நல்ல விருப்பங்கள், நம் ஒவ்வொருவரை குறித்ததான அவருடைய நல்ல விருப்பங்கள், நல்ல பரிசுத்த நல்ல அவர் நாம மகிமையினுடைய உன்னத நோக்கங்கள், வெறும் பூமியில் இருந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு ஊடுத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு எல்லாம் நல்ல நல்ல விருத்தியாகிட்டு போகிற அதுக்காக அழைக்கப்படலை, அதுக்காக இல்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து அதிலே வாழ்ந்து மடிந்து போகிறதுக்கு நம்ம அழைக்கலை, தெரிந்து கொள்ளலை. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அவைகள் உண்டான யாவற்றிலும் அவைகளிலே நாம் அன்பு கூறாதபடி கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்து, கிறிஸ்து இயேசுவிலே அன்பு கூர்ந்து, தகுதியற்ற நம்மை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் ஜீவனின் தன் ஜீவனை கொடுத்த அந்த அன்பின் மூலமாய் நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து, சத்துருக்களின் விருப்பங்களுக்கும் சர்ப்பங்களின் விருப்பங்களுக்கும் சர்ப்பத்தின் குட்டிகளுடைய விருப்பங்களுக்கும் அதுக்கு தன்னை விற்று போட்டு அலைந்து திரிகிற பீறுகிற ஓநாய்களுடைய விருப்பங்களுக்கும் அதனுடைய கொடூர வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் அனுதின சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் வழிகளுக்கும் நம்மை ஒருபோதும் ஒப்புக்கூடாதபடி அவர்களுடைய சாப வார்த்தைகளுக்கும் அவர்களுடைய கொடூர எண்ணங்களிலே என்னென்னலாம் இருக்கோ, மரணத்துக்கு ஏதுவானது, சாவுக்கு ஏதுவானது, அழிந்து போவதற்கு ஏதுவானது, ஒன்றும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று இருக்கிறவைகள், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் வரக்கூடாது, ஒரு ஆசீர்வாதமும் வரக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறத தேவன் கேட்க போகிறது கிடையாது. ஆனாலும் தேவனிடத்தில், தேவனே இவர்களுக்கு இறங்காதையும் இவர்களுக்கு மன்னிக்காதையும் இவர்களுக்கு ஒத்தாசை செய்யாதும் என்று அவர்கள் கேட்கிற விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தேவன் அவமாக்குவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டு கேட்க கேட்க தேவன் அதை அழித்து அவைகளெல்லாம் கேளாதபடி அதை அவமாக்கி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, நல்ல விசேஷங்களை அவர்கள் வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறதை
தேவன் வரக்கூடிய நாட்களிலே எல்லா தடைகளையும் நீக்கி தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவாராக. நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஒவ்வொருவருடைய சுதந்திர பங்கு விகிதமும் கர்த்தர் கொடுத்த சுதந்திர பங்கு விகிதமும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜீவனும் அவர்களுக்கு உண்டான யாவும் கர்த்தருடைய நாமத்தினாலும் கிருபையின் மன்னிப்பின் இரத்தத்தினாலே காக்கப்படுவதாக. சகல தீங்குக்கும் தீமைக்கும் தப்புவிக்கப்பட்டு காக்கப்படுவதாக. கர்த்தர் வரும் பரியந்தமும் காக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ருசிக்கத்தக்கதாக, வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்றும் நம்மை கைவிடாதவர் என்றும் நாம் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக, நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நமக்காக செய்து முடித்திருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் செய்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. அந்தந்த வேலைக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பயன்படுத்துவதற்குரிய மனிதர்களை பின்பற்றாதபடி கர்த்தரையே பின்பற்றி, கர்த்தரையே சேவித்து, கர்த்தரையே சார்ந்து, கர்த்தரையே பற்றி கொண்டு, கர்த்தரையே நோக்கி பார்த்து நாம் வழிநடத்தப்படுவோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே வழிநடத்தப்படுவோமாக. எந்த மனுஷனுடைய உள்ளத்திலும் நாம் ஒவ்வொருவரை குறித்து நல்ல விருப்பங்கள் கிடையாது. நல்ல நோக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த வழிகள் எதுவுமே எந்த மனுஷனிடத்திலும் எந்த மனுஷனிடத்திலும் கிடையவே கிடையாது. தகுதியற்ற மனுஷராகிய நமக்காய் ஜீவனை கொடுத்த கல்வாரி அன்பிலே தான் நம்மை குறித்ததான உயர்ந்த நோக்கமும் நல்ல எண்ணங்களும் நல்ல விருப்பங்களும் நாம் வாழ்வடைய வேண்டும், வளமடைய வேண்டும். நாம் எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்ற முடிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளிலே நிறைவேற்ற வேண்டும், தேவ சேனைகளிலே நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற சகலத்தையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி முடிப்பாராக, செய்து முடிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவர் நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இவ்வளவு காலம் கேட்டுக்கொண்டு வந்தது, சிலது செய்திருக்கலாம், சிலது இன்னும் செய்யாமல் இருப்பதை போல இருக்கலாம். ஆனால் அவர் செய்து முடித்து நம்மை நடத்துகிற தேவன். அவர் தன்னுடைய ஆதீனத்திலே செய்து முடித்து வைத்து நம்மை நடத்துகிற தேவன். அதை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவன் இப்போது செய்திருக்கிறார் என்று பார்ப்போம். ஆனால் அவர் முன்பே அதை செய்து முடித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியிலே நம்மை வழி நடத்தி அதை அடைந்து கொள்ளத்தக்கதாக நம்மை உருவாக்கி பரிசுத்த பாத்திரங்களாக கர்த்தருடைய மன்னிப்பின் இரத்தத்தினாலே, கிருபையின் இரத்தத்தினாலே, அன்பின் இரத்தத்தினாலே, அவருடைய நேசத்தின் இரத்தத்தினாலே நம்மை அவருக்கு ஏற்றவர்களாக, பரிசுத்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஏற்ற பாத்திரங்களாக உருவாக்கி அது கையில் கொடுக்கிறார். அது ஒரு சிலருக்கு சில வருஷங்கள் பிடிக்குது. அதில் இப்படியும் அப்படியுமா போகிறதுனால சில வருஷங்கள் கூடிடுது. தேவன் மன்னித்து இரக்கம் பாராட்டி தண்டித்து திரும்பவும் அவருடைய வழியில் கொண்டு வந்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர்களை புதிதாக உருவாக்கி அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விடுகிறார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றி விடுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்வேன் என்று நிறைவேற்றி விடுகிறார். எவ்வளவுதான் நம்மளுடைய பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களுக்கு அடுத்த காரியங்கள், நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு உரிய காரியங்கள் என்று எவ்வளவுதான் ஓடினாலும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்வது உலகத்திலேயே தலை சிறந்தது. அதை விட்டுவிட்டு தேவன் தந்த ஸ்தலத்தை விட்டுவிட்டு
தேவன் ஆதியில நியமித்த ஸ்தலத்தையும் வழிகளை விட்டு விட்டு தேவன் தராததை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவன் தராத ஸ்தலத்துக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு கொடுக்காத வழிகளுக்கு போகிறவர்கள் தேவனை தொழுது கொள்ள சேவிக்க முற்படுகிறார்கள். அதனால் அவர்கள் நிச்சயமாக வளரப்போவது கிடையாது. எங்கும் தேவனுடைய வசனம்தான். ஆனால் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இதில் தான் அவரவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதிலே தேவனோடு கூட தேவ வார்த்தையை கேட்டு தேவ வசனத்திலே வளர்ந்து வர வேண்டும். இந்த நாள் பிறந்திருக்கு, அடுத்த நொடி என்னன்னு நமக்கு தெரியாது. நான் நினைப்பேன், சாதிப்பேன், பண்ணுவேன், அது பண்ணுவேன், கிழிப்பேன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் காமிச்சு கொடுத்துருவார். எல்லாவற்றையும் செய்கிறவர், சகலவற்றின் மேல் ஆளுகை உள்ளவர், சிருஷ்டித்த ஆளுகை உள்ளவர். அவர் மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்ல முடியும். அவர் தான் நான் செய்வேன்னு சொல்ல முடியும். நான் உனக்கு செய்வேன்னு சொல்ல முடியும், செய்ய முடியும். இதை தவிர்த்து சொல்லுகிற அத்தனையும் பிசாசுகள் தான். தேவன் ஒருவர் சொல்கிறது தான் கேட்குறோன்னு நம்புகிறேன், கேட்குறோன்னு நம்புகிறேன் அண்ணே. நான் செய்வேன், அவர் செய்வார், இவர் செய்வார், இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க செய்து முடிச்சிருவாங்க. முடியாது. நான் செய்வேன் என்று செய்யும்போது, சொல்லும்போது செய்ய முடியாதுங்கிற சத்தத்தை கேட்காம இருப்பாங்க. செய்ய முடியாதுங்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்காம இருப்பாங்க. புரியலையா? நான் செய்வேன் என்று சொல்லும்போது தேவன் அந்த மனிதனுக்கு நீ சொன்னபடி ஆவதில்லை என்கிற சத்தமும் அவர்களுக்கு கேட்பதில்லை. தேவன் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை தேவன் உனக்கு செய்வதில்லை என்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஜீவனற்ற அந்த வார்த்தை, எதிராக வருகிற ஜீவனற்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே அழிந்து போகும். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் உனக்கு தேவன் செய்வதில்லை என்று சொல்லுகிற எதிர்புறமாய் வருகிற வார்த்தையை அழிக்குது. நாம் அந்த புரியலையோ? நான் உனக்கு செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத நமக்கு, அது நமக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குது. எப்போ சொன்னாரோ அப்போதுலேருந்து இருக்குது. வேதவசனத்தில் எவ்வளோ காலமாக இருக்குது. இந்த வார்த்தை அவர் என்றைக்கு கொடுத்தாரோ அது யோகமாக இந்த வார்த்தை இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தை. அவர் உனக்கு செய்வதில்லை என்று சொல்லுகிற சாத்தானுடைய வார்த்தை சாத்தானின் மனுஷர்கள் மூலமாக வருகிறதா இல்லையா? தேவன் உனக்கு செய்வதில்லைன்னு, தேவன் நீ நம்பி இருக்கிறதை உனக்கு தருவதில்லை உனக்கு தருவதில்லைன்னு நீ இன்னுமா தேவனை நம்பி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டதே இல்லையா? ஓ இயேசுவே, சரி, ஓகே, சரி, கேட்டதே இல்லைன்றீங்க, பரவாயில்ல. நான் செய்வது இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த வார்த்தை நாசமாய் போவதாக. நீ நம்பியிருக்கிற சுகம் உனக்கு கிடைப்பதில்லை, அவர் உனக்கு அந்த சுகத்தை தருவதில்லை என்று சொல்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக. தேவன் உனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் உனக்கு படித்து முடிக்க போகிறது இல்லை என்று சொல்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக. உன் தேவைகள் எல்லாம் உனக்கு சந்திக்கப்படுவதில்லை என்று சொல்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக. இனி படுக்கையில் இருக்கிற நீ எழும்புவதே இல்லை, இது உனக்கு கடைசி நேரம் என்று சொல்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பதே இல்லை, உன்னை மன்னித்து உனக்கு இரக்கம் பாராட்டி விடுவிப்பதே இல்லை என்று சொல்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நாசமாய் போவதாக என்று நாம் சொல்ல அது நாசமாய் போகிறது. நம் வார்த்தையால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே.
இல்லையா? கர்த்தருடைய நாமத்தினாலே. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய காரியத்துக்கு அடுத்த விஷயத்துல மிகுந்த விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். பேசுறதுல, கொல்றதுல, எகுறதுல எல்லாத்துலேயும் 7 மடங்காக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கேற்ற விதத்தில் 1 மடங்கு கூட இல்லை. 1 மடங்கு கூட வைராக்கியம் இல்லை. 1 மடங்கு கூட கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் இல்லை. அது இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு இருந்தால் நல்லது. இருக்கிறவங்களுக்கு இருந்தால் நல்லது. தேவன் மனிதனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் ஏமாற்ற மாட்டார் என்பது வேதத்தின்படி சத்தியம். வேதத்தின்படி சத்தியம் அது. அவர் ஒருவருக்கு சொல்லியிருக்கிறார், நான் இப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருப்பார். பல பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அதை அவர் சொன்னபடியே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவார், அவர்களுக்கு தந்தருளுவார். ஆமேன் என்று சொல்லுகிறோம். கடந்து போகிற நிமிடங்கள் கடந்து போகும்போது அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். நான் சில செய்தி ஜீசஸ் விழிப்பு இருக்கா பாருங்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? கடையிலெல்லாம் எங்கேயும் இல்லை, தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஒரு சில நல்ல சில விஷயங்களை கேள்விப்படும் போது அது கர்த்தரால தான் அது கேள்விப்படுறோம். சில மோசமான சில செய்திகள் வந்தாலும் அது நேரிடாதபடி அழிந்து போகிற நல்ல செய்திகளும் கர்த்தரால கேள்விப்படுறோம். அழிஞ்சு போகிற எல்லாமே கர்த்தரால தான், மனுஷனால் அல்ல, கர்த்தரால தான். அப்போ நான் எங்கே இருக்கணும்? தேவனுடைய வேலையில், தேவனுடைய நேரத்தில், தேவனுடைய சமூகத்தில், அப்பாவுடைய சமூகத்தில் நான் இருக்கணும். நான் ஆர்டிஃபிஷியல் மாதிரியா இருக்கணும்? ஆர்டிஃபிஷியல் மாதிரியா இருக்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள பிள்ளைகளாய், ஜீவனை தந்த தேவனுடைய ஜீவ பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அவ்வளோ ஒரு இது கொடுக்குறோம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இதோ இப்போ உடனே இப்போ 10வது நிமிஷம் அங்கே வந்து நிற்கிறேன், 5வது நிமிஷம் அது என்னன்னு பார்த்துட்றேன் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் பரலோக தகப்பனுடைய வார்த்தைக்கு இதோ இப்போ வரேன், இப்போ வந்துடுறேன், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. இல்லையா? இன்னைக்கு நாம் தூங்கி எழுந்திருப்பது அவரால் தான். இன்னைக்கு எத்தனையோ தூங்கி எழும்பாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் பிரவேசிக்காமல் போனவங்க இருக்காங்க. இந்த 1ஆம் தேதியை பார்க்காம போனவங்க இருக்காங்க. அவங்களோட நம்மளை அனுப்பிச்சிட்டாரா என்ன? இல்லை. போனவங்க கெட்டவங்க நம்ம நல்லவங்கன்றதுனால இருக்கிறோம்? இல்லை. நல்லவர் அவர் ஒருத்தர் தான். கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம். எவ்வளோதான் மனிதர்களை நாம் தூக்கினாலும் எழுப்பினாலும் நம் முயற்சினால் பலனே இல்லை. அவர்களாய் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் ஒழிய, தேவனோடு கூட அடக்கம் பண்ணவும், தேவனுடைய உயிர்த்தெழுதலோடு கூடவும் அடக்கப்படுதலோடும் உயிர்த்தெழுதலோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நாம் நிச்சயமாக இந்த 1ஆம் தேதி எத்தனையோ பாரங்கள் இருக்கு, எத்தனையோ பாரங்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ வேதனைகள் இன்னும் நீங்காமல் இருக்கு, எத்தனையோ வலிகள் இருக்கு, தேவைகள் ஏராளமாக இருக்கு. அவைகளை எல்லாம் நமக்காக செய்து முடிக்கிறவர் கர்த்தராகிய தேவன்தான், கர்த்தராகிய தேவன்தான். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் செய்வேன். அவர் சொல்றபடி நான் நடக்கணும், நான் கேட்டு நடக்கணும். அப்போ தான் என் கூட வருவார். நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் எல்லா அக்கிரமமும் நடப்பேன், எல்லா ஆகாம மித்தியம் நடப்புவேன், வானவிழாவில் பேசுவேன், கொள்ளுவேன், எப்படி வேணாலும் நடந்து கொள்வேன். ஆனால் 5 நிமிஷம் நான் அப்படி பண்ணிவிட்டு அப்படி ஜெபம் பண்ணால் அவர் என் கூட வந்துடுவாரா என்ன? எப்படி வருவார்? அவர் சொல்கிறபடி நான் பேசணும், நடக்கணும். அவர் சொன்னபடி நான் கீழ்ப்படியணும். அவரை நம்பி இருக்கிறேன்னா அவர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? அப்போ அவரை நம்பி இருக்கிறேன்னா அவருக்கு தானே முதலிடம் கொடுப்பேன், அவர் ஆலோசனைப்படி தானே நான் செய்யணும்.
அவர் வழிகாட்டுறபடி தானே நான் நடக்கணும். அவருடைய வேலைக்காக நான் காத்திருக்கணும். எல்லாமே அவர் அவர் என்று சொல்லுகிற நம் தேவன்தான். அவரை தவிர்த்துட்டு நம்ம அவர் என்ன வேலைக்காரரா, நீ இப்படி வாங்க, இப்படி வா, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வா, வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வேலைக்காரர் அப்படியே கூடுவாங்க, வா இங்கே வான்னு அப்படின்னு. அப்படியா அவர் நம்மை பார்த்து வான்னு சொல்ல நாம தான் அவரை பின்பற்றி போகணும். நம்மை பின்பற்றி அவரை வர சொல்வது தகுதி அல்ல, அது சரியல்ல, அது சரி அல்ல. அவரை பின்பற்றி நடக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பின்பற்றி அவர் இல்லை, கிடையாது. நம்மை சிருஷ்டித்து நமக்காய் ஜீவனை தந்தவருடைய கல்வாரி சிலுவையின் வழியில தான் நம்ம நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதுக்கும் அழைக்கப்படவே இல்லை. அந்த கல்வாரி சிலுவை நாதனுடைய வழியில தான் நம்ம நடக்கணும் சொல்லிட்டு. நான் நடக்கிற வழியில நீங்க வாங்கன்னு சொல்றது சரியே கிடையாது. வழியாகிய அவருடைய வழியில, அவர் நமக்கு ஏற்படுத்தி நடத்துகிற வழியில அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஒரு வழியை போட்டு, நம்ம ஒரு பாதையை போட்டு, நீங்க வாங்க, நீங்க வர்றீங்க, இப்போ இத்தனை மணிக்கு வர்றீங்க, நீங்க வர்றீங்கன்னா வர்றீங்க, அவ்வளவுதான். யாருக்கு யார் ஆர்டர் போடுறோம்? அப்படி ஆர்டர் போடுறாங்க. வருவாரா? எப்படி வருவாரு? வரவே மாட்டாரே. அவர்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்றத செய்ய மாட்டார். அவர் பேச்சை கேட்கிறவங்களுக்கு தான் செய்வார். அவர் பேச்சை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் செய்வார். அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தையே கொடுத்துருக்கிறார். நான் உனக்கு செய்வேன். அவன் என்னையே நம்பி இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவன் என்னையே நம்பி இருக்கிறான், என்னையே நம்பி இருக்கிறா. அவளுக்கு நான் மன்னித்து இறங்கி நான் செய்வேன் என்ன செய்வார். ஆமென். திரு அப்பத்தை புசிக்கிறோம், அது என்ன விளையாட்டா? அவருடைய திருசரத்தை எவ்வளோ பெரிய பாக்கியம். 1ஆம் தேதி நமக்கு அதை கொடுக்குறாரே, அதை தவற விடலாமா? அவர் ரத்தத்தை பானம் பண்ணணுமே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அது எனக்கு எப்போ தேவையா இப்போ புசித்துக்கிறேன், எப்போ தேவையா அதை நான் பானம் பண்ணுறேன். அதெல்லாம் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும்
தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். இது நமக்கு நிறைய கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு நன்றாக இந்த சம்பவம் தெரியும். அந்த சம்பவம் தெரியும். வசனம் சொல்லுகிறது, இந்த வாலிபனுக்கு 17, யோசேப்புடைய வயது 17 வயது. 17 வயதில் அநேகர் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். 2ஆம் கட்டம் வயது, இந்த 15, 16, 17 என்பது 2ஆம் கட்டம் வயது. இந்த 2ஆம் கட்டம் என்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட ஒரு வயது. ஆனால் அந்த வயதிலே அவன் தன் தகப்பனிடத்தில் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் செய்கிற பொல்லாப்பு, அக்கிரமமாகிய துன்மார்க்கமான பரிசுத்தமற்ற செயல்கள், தேவனுக்கு பிடிக்காத அருவருக்கத்தக்க பேச்சுக்களும் செயல்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள், அது யாக்கோபுடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள். அவனுக்கு சகோதரர்கள், இவனோட வயதில் மூத்தவர்கள், சகோதரர்கள். அவர்களோடு கூட இந்த வாலிபன் கலக்கலை. அவங்க துன்மார்க்கத்தில் நடக்கலை. கேட்குறோமா? அந்த துன்மார்க்கத்தில் நடக்கலை. அநேகர் அதில் கலந்துடுறாங்க இல்லையா? அன்றைக்கு யாக்கோபு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனை குறித்து, தன் பிதாக்களின் தேவனை குறித்து, ஒரே தேவனை குறித்து தன் குடும்பத்தாரிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளும்போது, அடிக்கடி சொல்லும்போது, நம்மை போல தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? அன்றைக்கு டிவி அது எதுவும் இன்டர்நெட்டு செல்ஃபோனு அது இதுன்னு எந்த இதுகளும் கலை நிகழ்ச்சிகளோ நாடகமோ அதுவோ எதுவோ அதெல்லாம் அப்போ கிடையாது. எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய தாசனாகிய இவர் கட்டாயம் தன் வீட்டாரோடு கர்த்தரை குறித்து, சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து, தன் பிதாக்களை அவர் வழிநடத்தி வந்த விதத்தை குறித்து, செய்த அற்புதங்களை குறித்து, செய்த நன்மைகளை குறித்து, இல்லையா, இது எல்லா தீங்கிலிருந்து அவர் தப்புவித்து ஆளாக்கி பெரிய ஜாதியாய் ஜனமாக்கி கொண்டு வந்ததை எல்லாம் இவர் அவ்வளோதான். இன்னொரு 15 நிமிடம் 7:15 கண்டிப்பாக மெசேஜ் கர்த்தர் கிருபையால் முடிஞ்சிடும். ஆமேன், அல்லேலூயா. 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அல்லேலூயா. 15 நிமிடத்தை தாக்கு பிடிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஆமேன். இப்படி கேட்டுக்கொள்வது இங்கே மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி கொள்வது, வாக்குறுதிகளை வாங்கி கொள்வது இங்கு மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ சொல்லியிருப்பார், இங்கே தேவ ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி யாக்கோபில் தேவ ஆவியானவர் இருந்து பேசியிருப்பார். கண்டிப்பாக பேசியிருப்பார். இப்போ தானே சொன்னார், 15 நிமிடம்னு சொன்னேன். 10 நொடிக்குள்ளே என்ன ஆயிடுறீங்க? 15 நிமிடம் தான் சொன்னது, 10 நொடிக்குள்ளே என்ன ஆயிடுறீங்க? போயிடுறீங்க. அப்போ பேசும்போது எல்லோர் காதும் எல்லார் கண்ணும் யாக்கோபு மேலே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். பெரியவர், குடும்பத்துக்கு பெரியவர், அவர் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்து தன்னுடைய மனைவியை சேர்ந்தவங்க, பிள்ளைங்க, பெற்ற பிள்ளைங்க அத்தனை பேரையும் வச்சு சுற்றி உட்கார வச்சு தான் பேசிட்டு இருப்பார். எல்லாரும் ஆர்வமாக கேட்குற மாதிரி, நம்ம போல் ஆர்வமாக கேட்குற மாதிரி, ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி, ரொம்ப கவனமாக கேட்குற மாதிரி, ரொம்ப ரொம்ப உத்து கவனிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளை மாதிரியே பண்ணியிருப்பாங்க. சிலர் கொஞ்சம் அப்படியே எப்படிமா காற்று அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும், இப்படி ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. குளிர்ந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும், ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த வாலிபன் மட்டும்தான் தன் தகப்பன் மூலமாய்
தேவ ஆவியானவர் பேசின சத்தியமுள்ள வார்த்தைகளை எல்லாம், தன் தேவனை குறித்த வார்த்தைகளை எல்லாம், பரிசுத்த தேவனை குறித்து மகா பரிசுத்தமும் உண்மையும் உத்தமும் சத்தியம் நிறைந்த தேவனை குறித்து, அந்த சர்வ வல்லமுள்ள நம் தகப்பனை குறித்து அவன் செவிக்குள்ளே, கண்களுக்குள்ளே, மூளைக்குள்ளே போய்கொண்டே இருந்தது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று தகப்பனுக்கு தெரிந்த சத்தியத்தை ஆவியானவராலே சொல்லி கொண்டிருந்தது எல்லாம் அந்த வாலிபனுக்குள்ளே போச்சு. அந்த வாலிபனோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். தகப்பனுக்கும் லேயாளுக்கு மூலியமாய் பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். பில்கால் சில்காலுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் இவரை விட வயதில் பெரியவங்க. அவங்க எல்லாருக்குள்ளேயும் போயிருக்கணும்ல. அவங்களுக்கு தான் மூளை இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் தானே இருக்குது. போயிருக்கணும்ல, போகல. அப்போ கேட்குறோம், இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்குறோம். எத்தனை பேர் காதுக்கு அதுக்கு உள்ளே போகும்படி இடம் கொடுக்குறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை. அந்த கண்களுக்குள்ளே மூளைக்குள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்குறார்கள், இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்குறார்கள். இடம் கொடுப்பது இல்லை. இடம் கொடுத்தால் அந்த வாலிபன் இடம் கொடுத்தார். அந்த வாலிப வயதிலேயே சிலர், அநேகர் இளம் வயதிலும் வாலிப வயதிலும் கெட்டு போவது அதிகம். அதில் அவர் கெட்டு போவதற்கு தன் மனதின் இருதயம், தன் ஆவி, ஆத்மா, சரீரம் கெட்டு போகாதபடி அவர் கிருபையாய் காத்து கொண்டார் என்றால், தேவன் அந்த தகப்பன் மூலமாய் கொடுத்த வார்த்தை தான் அவருக்குள்ளே கிரியை செய்தது. கிரியை செய்து அந்த பாவ இச்சைகளிலே விடாதபடி, துன்மார்க்கத்திலே விடாதபடி, நம்ம அப்பா இப்படி சொல்லியிருக்காங்களே, நம்ம அப்பா தேவனை குறித்து, பரிசுத்த தேவனை குறித்து, உண்மையும் உத்தமும் சத்தியமும் நிறைந்த தேவனை குறித்து, அவர் எதிலெல்லாம் கோபப்படுவார் என்பதை குறித்தெல்லாம் நம்மை விட்டு விலகிடுவார் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரே. ஆனால் இவர்களோ அப்படி இல்லையே. இவர்கள் அப்படி இல்லையே இல்லையே. நான் அப்படி அவர்களோட என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன், ஐக்கியம் கொள்ள மாட்டேன், அவர்கள் செய்வதை போல செய்ய மாட்டேன், அவர்கள் நீயும் இது மாதிரி நட என்று சொல்வதை செவி கொடுக்க மாட்டேன், அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கற்றுக்கொள்ள மாட்டேன். தேவன் என் தகப்பன் மூலமாக எனக்கு சொல்லியிருக்கிறத மட்டும்தான் செய்வேன், அதன்படி தான் நடப்பேன் என்பதனால அவர்களுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல இருந்தே பிடிக்கவே பிடிக்காது. அதனால் பகையாய் ஒருபுறம் பகைக்கிறது, ஒரு பக்கம் பகைக்கிறது, ஒரு பக்கம். பிறந்ததிலிருந்து இவர் தாய் இல்லாத மகனாய் இருக்கிறதுனால, தாய் இறந்துட்டதுனால, தாய் கொஞ்ச காலத்தில் இறந்துட்டதுனால, பென்யமீன் பிறந்த பிறகு இறந்துடுறாங்க. அதனால் இவர் இளம் பிள்ளையாய், ரொம்பவும் இளம் பிள்ளையாய் இருக்கிறதுனால, தாய் இல்லாத பிள்ளையாயினால இவர் மீது அதிக பாசத்தை செலுத்துகிறார் தகப்பன். அக்கறை எடுத்து நடத்துகிறார், அரவணைச்சு நடத்துகிறார். தாய்க்கு உள்ள பாசத்தையும் சேர்த்து கொடுக்குறார். தகப்பனுக்குரிய அரவணைப்பு மட்டுமல்ல, தாயினுடைய அரவணைப்பையும் கொடுக்கிறார். அதனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் படைச்ச தேவனுக்கு அப்புறம் அப்பா தான் அவருக்கு எல்லாமே. அப்பா அம்மா எல்லாம் யாக்கோபு தான் இந்த வாலிபனுக்கு. அவருடைய முகத்தையே பார்த்து, அவர் வார்த்தையே கேட்டு அதிலே வளர்ந்து வர்றாரு. யாக்கோபுடைய சுய வார்த்தையில அல்ல, யாக்கோபிலிருந்து நடத்துகிற பேசுகிற தேவனுடைய வார்த்தையில, ஜீவனுடைய வார்த்தையிலேயே வளர்ந்து வர்றார் இவர். மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. மற்ற எல்லாருக்கும் தான் இருக்குது, ஆனால் யாரும் எடுத்துக்கல. ஆனால் எடுத்துக்காதவங்கெல்லாம் ஒரு காலங்கள் வரும்போது மிருகமாக இருக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மிருகமாய் இருக்கிறார்கள், மிருக குணமாய் இருக்கிறார்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த மகனோடு கூட இருக்கிறதுனால்தான் அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வரும்போது, அவங்க அப்பா கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாரா? அப்போ இவன் கூப்பிட்டு நம்மளை என்ன செய்கிறான், போட்டு விட்றான் இவன். அப்படி தானே சொல்லுவாங்க, போட்டு விட்றான், நம்மளை காட்டி கொடுக்குறான் இவன்.
நடக்க தான் மாட்டேங்கிறான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான். அதோட விட்டா பரவாயில்ல, யார்கிட்ட சொல்லிடுறான்? இந்த சகோதரர்களும் கெட்டு அழிஞ்சு போகிறார்களே, இவர்களும் நல்லா ஆகணும்ன்ற எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார். இந்த எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார். அப்போ அவரை என்னென்ன விதங்களெல்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை என்னென்ன விதத்திலெல்லாம் துன்புறுத்தி கொண்டு வந்திருப்பார்கள் என்று நாமே அறிந்து கொள்ளலாம். ஒரு நேரம் வருது, தேவன் குறித்த நேரம் வருது அந்த 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 வாலிபனுக்கு. அவர் எதிர்பார்க்கலை, அவர் கேட்கலை, அவருக்கு கொடுங்கன்னு உங்கள் அப்பா எதுவும் கேட்கலை. பரலோக தகப்பனானவர் அவனை குறித்த ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறதுனால, தேவன் பிற்காலத்தில் செய்யணும் என்று வைத்திருக்கிற ஒரு நோக்கத்துக்கு அவரை எடுத்து அவரை உருவாக்க வேண்டும். அவர் இப்போ இருக்கிறது நல்ல பிள்ளையா இருக்கார். ஆனால் இதே விதத்தில் இவருக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அவரை என்ன விதமாக இருக்க வேண்டும் என்று அவரை உருவாக்க வேண்டுமோ அந்த உருவாக்குதலை அவரை கொண்டு போகணும். அவரை வழி நடத்தி தேவன் அவருக்கு வச்சிருக்கிற பாதையில் வழியில் நடத்தி கொண்டு போகணும். தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். தேவன் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த அர்த்தத்தை தான் தன் குடும்பத்தில் சொல்கிறாரு சகோதரருக்குள்ள. இவரை எந்த நாளிலிருந்து தகப்பன் நேசிக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து பகைத்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவன் உயிரோட இல்லைன்னா தேவன் அவனுக்கு செய்வேன் என்று சொன்னது எப்படி நிறைவேறும்? தேவன் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்றது எப்படி நிறைவேறும்? ஆளே இல்லை இல்லையா? நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னா அந்த நபர் இருக்கணும் இல்லை? அப்ப அந்த நபரை இருக்க வைப்பார் கர்த்தர். ஆமேன். இதுக்கு வராது, எதுக்கெல்லாம் வராதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம பிரயாசப்படும் தப்பு தான், நம்ம இவ்வளோ தூரம் கடந்து மல்ல அடிக்கிறதுலாம் தப்பு தான். பட் இருந்தாலும் கிருபையின் அன்பினால என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னது இந்த சொப்பனத்தின் மூலமாய் இந்த வாலிபனுக்கு நான் உனக்கு சொப்பனத்தின் மூலமாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வார்த்தையாய் அவரிடத்துல பேசாவிட்டாலும் இந்த சொப்பனம் அவருக்கு வார்த்தையாகவும் வாக்குத்தத்தமாய் இருக்குது. இந்த வாலிபனுக்கு, அந்த வாலிபனுக்கு தான் அது, வேற யாருக்கும் கிடையாது. இந்த வாலிபனுக்கு தான் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. அதைத்தான் நான் உனக்கு செய்வேன்னு அவருக்கு சொல்றாரு. அந்த வாலிபனுக்கு உனக்கு செய்வேன். அது எப்போ, எந்த காலம், எந்த காலகட்டம் என்பதெல்லாம் அவருடைய ஆதீனத்தில் வச்சிருக்கிறாரு. யாருடைய ஆதீனத்தில்? ஆதீனத்தில். நம்முடைய ஆதீனத்தில் இல்லை, நம்ம சேர்ந்தவங்க ஆதீனத்தில் இல்லை, அவருடைய ஆதீனத்தின் திட்டத்தில் வச்சிருக்கிறாரு. நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். இந்த வார்த்தையும் இந்த சொப்பனம் போல சொல்லப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற இது வார்த்தையாகவும் தேவ வார்த்தையாகவும் தேவ வாக்குத்தத்தமாகவும் இருக்குது. வாக்குத்தத்தமாகவும் இருக்குது. வாக்குத்தத்தமாக இருக்கு. அதை இவர் வாங்கிக்கிறார். கர்த்தர் காமிச்சிட்டாரு, அதை வாங்கியிருக்கிறார். ஆனால் உள்ளானபடி அதை எப்படி செய்வார், என்ன ஏது, அதெல்லாம் அவருக்கு எதுவும், அந்த இளைஞனுக்கு எதுவுமே தெரியாது. அதை உள்ளே வைத்து காத்து கொள்ள வேண்டியதை காத்து கொள்ளாதபடி அவர், அந்த இளைஞன் தன் சகோதரரிடத்திலும் தகப்பனிடத்திலும் சொல்லிவிடுகிறார். சொல்லக்கூடாது, சொல்லிவிடுகிறார். அறியாமையிலே சொல்லிவிடுகிறார். அதனாலே பகைகள் எக்கச்சக்கமாகிவிட்டது. திரும்ப கொஞ்சம் நாட்கள் கழித்து இன்னொரு சொப்பனத்தை கொடுக்கிறார். இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வார்த்தையும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த ரெண்டாவதையும் சொல்லுகிறார். 10ஆவதுக்கு இன்னும் 10 எரியுது. இவைகளெல்லாம் நடக்கக்கூடியதாகவே இல்லை. மனித அகராதியில் இது நடக்கக்கூடியதே இல்லை. மனித வாழ்க்கையில் இது நடந்தேறுவதே இல்லை. ஏனென்று சொன்னால் இது மனுஷனால் கூடுகிற காரியமே கிடையாது என்ற விதத்தில் அவர்கள் அப்படியும் எடுக்கலை. இது நடக்கவே நடக்காது. இது தேவன் தந்த சொப்பனமும் கிடையாது.
இது இவனா கற்பனை பண்ணி ஏதோ ஒன்று தன்னை பெருமைப்படுத்தி சொல்கிறான் என்று சொல்லி அதை அசட்டை பண்ணுகிறார்கள். அதை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணாமல்ல பகைக்கிறார்கள். தகப்பன் தன் இருதயத்தில் என்ன செய்து கொள்கிறார்? வைத்து கொள்கிறார். அதுலேயும் சொல்கிறார், அதுலேயும் நான் உனக்கு செய்வேன். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் ஆகுமா? நீ எங்களுக்கு அதுக்கு முந்தின இதில் நீ எனக்கு துரத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளுவாயோ? அவர்களா இவர் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. அந்த அர்த்தம் இப்படி தான் அது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லலை, சொப்பனத்தை தேவனாலே கண்டவர் சொல்லலை, தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தம் பெற்ற அந்த இளைஞன் சொல்லலை. இவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஆகுமா, நடக்குமா என்று சொல்லி. நடக்கும்படி தேவன் வச்சுட்டாரு, ஆகும்படி தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இனி அந்த வழியில் இவரை நடத்தணும். யாரை நடத்தணும்? இந்த வாலிபனை நடத்தணும். நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நடத்த ஆரம்பிக்கிறார். அவரை வேர் பிரித்து அவரை நடத்த ஆரம்பிச்சிட்டார். நடத்த ஆரம்பித்து ஒவ்வொன்றாக தேவன் அவரை உருவாக்கி அவரை 13 வருஷம் அவரை உருவாக்குறார். இந்த கொடுக்கப்பட்ட இந்த முதலாவது சொப்பனமும் இரண்டாம் சொப்பனமும் நிறைவேறுவதற்குரிய தகுதிகளை அடைவதற்கு கர்த்தர் 13 வருஷம் அவரை உருவாக்குறார். கண்ணீர், வேதனை, தவிப்பு, பிரிவு, அவமானம், பரிகாசம், அசுத்தமான மனிதர்கள், தகாத கலாச்சாரம் உள்ளவர்கள் மத்தியில் எல்லாவற்றிலும் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடி பரிசுத்தமாய் காத்து தேவன் மேலே நம்பிக்கையாய் வைத்த உண்மையும் உத்தமமாய் இருந்து எல்லாவற்றிலும் அவரை உருவாக்கி அவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த பாத்திரமாக அவரை உருவாக்குகிறார். உருவாக்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யார் இருக்கிறா? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான் என்று ஒவ்வொன்றிலும். ஆனால் பார்க்க ஒவ்வொன்றும் நடத்தி கொண்டு போதில் அவர் இருந்த மாதிரி தெரியல பார்வைக்கு. ஆனால் உண்மையிலே கர்த்தர் இருந்தார். அதை அவர் கண்டார். தன் மனதில், தன் இருதயத்தில், தேவன் செய்கிற செயல்களில், கிரியைகளில், சகலவற்றிலும் கர்த்தரை அவர் கண்டார். தனக்கு சொல்லி கொடுத்த தகப்பன் அங்கு இல்லை. பெத்தெடுத்த தகப்பனும் சொல்லி கொடுத்த தகப்பனும் ஆதரித்து அரவணைத்து நம்ம இருந்த தகப்பன் அங்கே இல்லை, யாக்கோபு இல்லை. ஆனால் சர்வ ஜனத்துக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் தகப்பனாய் இருக்கிறவர் யாக்கோபோடு யோசேப்போடு இருந்தார். அன்னைக்கு லேயாளுடைய பிள்ளைங்க எப்படி கேட்டாங்களோ, சில்காலுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி கேட்டாங்களோ, யாக்கோபோடு மூலமா சத்தியத்தை கேட்டாங்களோ, அதுபோல் அநேகர் கேட்டவராய் இருக்கிறோமான்னு கேட்குறோமான்னு தெரியல. ஒரு மனிதன்தான், ஒரு வாலிபன்தான் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்டார். தேவன் நடத்துகிற எல்லா நடத்துதலுக்கும் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, தன்னை காத்து கொண்டதுனால இந்த உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் அவரை கொண்டு போகிறார். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். என்ன இடத்துக்கு கொண்டு போகிறார்? உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான்.
மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது.
ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். அவ்வளோதான். இது ஏன் இவ்வளோ தூரம் படிக்க விட்டாச்சுன்னா, இது இடைய பேசணும்னா டைமு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த விரும்பி இருக்கிற நேரத்துக்கு இருக்காது. நேரம் கடந்துடும். நேரம் இது வேறு காலை நேரம், எல்லாருடைய வேலையும் கெடுத்த மாதிரி ஆகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொப்பனத்தை சொல்லும்போது நீ சொல்லுவையாமே என்று சொல்லும்போது, இல்லை தேவன்தான் இதை சொல்லணும், தேவன்தான் இதுக்கு அர்த்தத்தை சொல்லணும், அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அவர் தான் இந்த மங்களகரமான இந்த காரியத்தை சொல்ல முடியும், கொடுத்தவர் தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். கொடுத்தவர் தேவன், இந்த சொப்பனத்தை கொடுத்தவர் தான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். தேவன் கொடுத்த சொப்பனத்தை தேவனுடைய ஆவியானவர் தான் சொல்ல முடியும். தேவ ஆவியானவர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. வேற விதமாக சொல்லலாம், நான் தப்பாக சொல்லலாம். தேவன் கொடாத சொப்பனத்தை யார் என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். தேவன் கொடுத்த சொப்பனத்தை தேவ ஆவியானவர் மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதை அங்கே சொல்கிறார். அங்கே தேவனை முன்ன நிறுத்துறார், உயர்த்தி சொல்கிறார். அவர் தான் அதை சொல்ல முடியும். 13 வருஷம் ட்ரைனிங்கில் அங்கே வந்து நிற்கிது. யார் தான் இதெல்லாம் பண்ண முடியும்? தேவன் தான் இந்த சொப்பனத்தை சொல்கிறார், அதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், இது தேவன் தான் உமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த சொப்பனத்தை, இது உமக்கு நல்லது காரியத்தை செய்யறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. வரப்போகிற பஞ்ச காலத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் தப்புவிக்கப்பட காப்பாற்றப்பட அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக தேசத்தின் மக்கள் ஒவ்வொரு ஜீவனும் காக்கப்பட இது கொடுத்துருக்கிறாரு. காக்கப்பட அதுக்கான திட்டங்களை எல்லாம் சொல்கிறார். அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த வாலிபன் 30 வயது உள்ளவன். எத்தனை வயது உள்ளவன்? 30 வயதில் இவர் மற்ற வாலிபர்களைப் போல 17 வயதில் கெட்டு குட்டிச்சோராக போயிருந்தார்னா இந்த நிலையை அடைஞ்சிருக்க மாட்டார்.
இந்த நிலையை அவர் கர்த்தரால் அடைஞ்சிருக்கிறாரு. அது அவரால் அல்ல, கர்த்தரால் என்று பார்க்குறாரு. சொப்பனத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் அந்த முதல் இதில் இன்னும் நிறைவேறலை, பின்னாடி இருக்குது, நிறைய இருக்குது. தேவன் காண்பித்த, அவருக்கு 17 வயதில் காண்பித்த சொப்பனங்கள், அதனுடைய நிறைவேறுதல்கள் எல்லாம். ஆனால் அதனுடைய தொடக்கம் 30வது வயதில் அவர் வாழ்வில் ஆரம்பிக்குது. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னது. நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி 13 வருடம் அவர் பிரிந்த வருடம். தேவனை அறிஞ்சதுலேருந்து தேவனோட கூடவே இருக்கிறார். எப்போ அவருடைய குழந்தையிலேருந்து தேவனை எப்போ அவர் அறிய ஆரம்பித்தாரோ அதிலிருந்து தேவனோட கூடவே இருக்கிறாரு. அவர் 110 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தார், வாழ்ந்த. ஆனால் அந்த 17லேருந்து 30 வயதுக்குள்ளே 13 வருஷம் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமும் இன்னும் வருஷங்கள் இருக்குது, ஒரு 7-9 வருஷங்கள் இருக்குது, அது பிரிஞ்சிருக்கிற வருஷங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, கூட இருக்கும் 4-5 வருஷங்கள் இருக்கலாமா, என்னவோ இருக்கலாம். பிரிந்த வருடங்கள், தன் தகப்பனை பிரிந்த வருடங்கள். ஆனால் அத்தனை இதுலேயும் தன் தகப்பன் மீது வைத்த பாசம், அன்பு, நேசம் குறைஞ்சு போகவே இல்லை. என்ன இல்லை, அந்த ஏக்கம், ஏங்கல் குறைஞ்சு போகவே இல்லை, குறைஞ்சு போகவே இல்லை. யாக்கோபோடவே இருந்த பிள்ளைகளுக்கும் அந்த இதற்கு அந்த அன்பு, பாசம், அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவருக்கு அது அளவு கடந்து இருக்கு. கர்த்தருக்கு அடுத்து அளவு கடந்து இருந்தது. கூடவே இருந்து பாசம் இல்லாதவர்கள் இருக்கிறார். ஆனால் அவன் பிரிந்திருந்த போதும் தன் உள்ளத்திலிருந்து தகப்பனை பிரிந்திருக்கவே இல்லை. பரலோக தகப்பனை விட்டும் பிரிஞ்சில்லை, மாம்சத்தின்படி பெற்ற தகப்பனையும் பிரிஞ்சில்லை. அப்போ கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமானவராக இருந்திருப்பார். இதே போல தானே நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார், என்னிடத்துல எதிர்பார்ப்பார், உங்களிடத்துல எதிர்பார்ப்பார். ஆமென், எதிர்பார்ப்பார். இவனைப் போல, இவரை இந்த மகனைப் போல விவேகமும் ஞானமும் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் இந்த பூமியில உண்டோ என்று சொல்லுகிறார் பார்வோன். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்ததுனால. ஆமென். தான் தோண்டி இருக்கிறவர்களுக்கல்ல, தம்பட்டம் போடுகிறவர்களுக்கல்ல, தன்னை அடக்கி கொண்டு மிகுந்த பணிவும் தாழ்மையும் இருந்து எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொண்டு பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் இந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்ய ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையில். அப்படியாக அவர் வார்த்தையை கேட்டு நடந்து நம்பி போகிற பிள்ளைகளுக்கு சிலது விடுதலும் சருக்களமாய் இருந்த காலங்களை எல்லாம் தேவன் மன்னித்து, தேவன் கிருபையாய் தேவன் தண்டித்து, எப்படி தண்டித்து? கிருபையாய் தண்டித்து, அப்படியே விட்டுடாதபடி தாம் சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும் பரியந்தமும் அவர் அமர்ந்திராதவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொன்னதை அவர் நிறைவேற்றும் பரியந்தம். நன்றாக யோசித்து பாருங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இடைபடுகிறார் என்றால் நான் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற கனிகள் இருக்கணும். எனக்கு என் வார்த்தையில, நடக்கையில, செயல்ல கர்த்தருக்கு ஏற்ற கனிகள் இருக்கணும். அதை வைத்தே அறிந்து கொள்ளலாம். அதை வைத்தே அது எங்கே வேர் விட்டுருக்கு, அது எங்கேருந்து சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்குது என்று அறிந்து கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் என் தகப்பனுடைய வாசஸ்தலம் தான் எனக்கு நல்லது, என் தகப்பனுடைய இருப்பிடம்தான் நல்லது. நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒன்றையே நாடுவேன். யாரை? அவரையே நாடுவேன். அவரையே நாடுவேன் என்றால் நான் அவரிலே நாட்டப்படுவேன், அவரிலே நிலைநிறுத்தப்படுவேன், அவரிலே வளர்ந்து வரும்படி கிருபை செய்வார், நிலைத்திருக்கும்படி கிருபை செய்வார். பிதாவுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினால மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கிருபை செய்வார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் நம் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்து நம்மை அனுதினமும் நம்மை வழி நடத்துவாராக. சகல தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி கர்த்தர் காத்து நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடி தேவன் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. முடியும் போது தூங்கிட்டோம் பலர், சிலர் தான் இருக்கிறோம், சிலரை என்ன செஞ்சிட்டோம், முடியும் போதே விழிப்பாக இருக்கிறோன்னு சொல்லுகிறவர்களும் தூங்கிடுறோம். ஆனால் கர்த்தரோ
விழிப்பாயிருந்து இரவும் பகலும் நம்ம கண் உறங்காத தேவன் நம்மை காக்கிறதுனால தான் நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இருந்து நம்மை தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவார். மாம்சமும் மாம்சத்தின் இரத்தங்களும் சொல்லுகிற வழியிலே ஆலோசனைகளிலே நடந்து அழிந்து போகாதபடி தன்னை காத்து கொண்டால் நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த மாதத்தின் முதலாம் நாள் உம்முடைய சமூகத்திலே காணப்படவும், உம்மை தொழுது கொள்ளவும், சேவிக்கவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும், உம்முடைய வார்த்தையை கேட்டு வாங்கி புசிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக, நல்வாக்குத்தத்தங்களுக்காக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னபடி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்குதல் என்ன என்பது உமக்கு தெரியும். எல்லாருடைய தேவைகள் உமக்கு தெரியும். அத்தனையும் நீர் நிறைவேற்றி சத்துருக்களும் பகைஞர்களும் துரோகிகளும் இரத்த பிரியர்களும் கொலை வெறியர்களும் ஆண்டவரே துன்மார்க்கிகளும் துன்மார்க்கர்களும் சாபம் போடுகிறவருடைய வார்த்தைகள், சர்பத்தின் மக்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவரிலும் பலிக்காதபடி, ஒருவருடைய கையின் வேலைகளிலும் பலிக்காதபடி, தேவன் நியமித்திருக்கிற பணிகளிலே பலிக்காதபடி, பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களிலே பலிக்காதபடி தேவரே சகலவற்றுக்கும் தப்புவித்து காப்பாற்றி நல்வார்த்தைகளை நிறைவேற்றி எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.